வேலூர் மாவட்டத்தில் ஜொமேட்டோ ஊழியர் மீது சாலையில் சென்ற 2 பேர் சுயநினைவு இழக்கும் வரை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இளைஞர் நடந்தது என்ன? சாலையில் ஏற்பட்ட சிறு தகராறு ஜொமேட்டோ ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதலில் முடிந்துள்ளது. கொடூர தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நடந்த மோதல் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான திருமலை வாசன். இவர் வேலூர் மாநகர பகுதியில் ஜொமேட்டோ நிறுவனத்தில் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வருகிறார். வியாழன் இரவு சுமார் 10 மணிக்கு காட்பாடி தனியார் பல்கலைக்கழகம் எதிரே உணவு சப்ளை செய்வதற்காக பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த 3 பேர் அவரது பைக் மீது மோதி உள்ளனர். இதனை திருமலை வாசன் தட்டி கேட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது மற்றொரு பைக்கில் வந்த 2 பேர் திருமலை வாசனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். படுகாயமடைந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் சுயநினைவை இழந்து தரையில் விழுந்தார். அப்போதும் அவர்கள் விடாமல் இளைஞரை தாக்கியதாக தெரிகிறது. அந்த நேரத்தில் சாலையில் வந்த சிலர் திருமலை வாசனை மீட்டனர். இந்த கொடூர தாக்குதல் குறித்து உடனடியாக காட்பாடி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த திருமலை வாசனை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இளைஞர் மயக்கமடைந்து விழுந்து கிடக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காட்பாடியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக வீண் வதந்திகளை பரப்பினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜொமேட்டோ ஊழியர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.